ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு கன்சாலிடேஷன் மோட் தான். ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும். ப்ராப்பராக வந்து நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியாது அப்படின்னா ட்ரேட் எடுத்திருக்க முடியாது. சரிங்களா? இனி வரக்கூடிய வாரத்தில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் பெஸ்ட் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 லெவல் இருக்குது. சரிங்களா? 47,240 மேலே போயிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இன்னொன்று லோ லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று சின்னதாக ஒரு ஜிக்ஸாக் மோடை பார்த்த மட்டும் ஒரு சின்னதாக சரிவு நிலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோல்டிங்க்கு அடுத்த வாரம் எடுத்துகிட்டு போகவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து செல் சைட் போகணும், அதாவது புட் ஆப்ஷன் சைட் நீங்கள் போகணும், பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 46,250 கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னொன்று மார்க்கெட்டில் கரெக்டாக ரெசிஸ்டண்டில் ஒரு சிக்னல் கரெக்டாக இங்கே கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ மார்க்கெட் சரிவு நிலைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பை சைடும் நீங்கள், அதாவது கால் சைடும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், புட் சைடும் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து புட் ஆப்ஷன் சைட் தான். பட் இதை வச்சு மட்டும் ட்ரேட் எடுக்காமல் வெயிட்டேஜ் அப்படிங்கிற பார்ட்டை வச்சு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. நான் என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குற விஷயமே இதுதான். எப்போதுமே வெயிட்டேஜ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு லாபம் எடுத்துருக்கலாம், பட் அது எல்லாமே ஃப்ளூக்கில் தான் இருக்கும். சரிங்களா? பட் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் இருக்காது. அது வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜியோட வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம். இதில் முதன்மையாக இருக்குது ஹெச்டிஎஃப்சி சப்போர்ட் லெவலில் இருக்குது. சரிங்களா? ஸோ சப்போர்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல கன்சல்டேஷன் இருக்கும், கன்ஃபர்மேஷன் இருக்காது. ஏன்னா இங்கே செல் பண்ண எல்லாரும் இங்கே என்ன பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா இங்கே ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயே இருக்கும், ப்ராப்பரான பையர் உள்ளே வர மாட்டாங்க. ஹெச்டிஎஃப்சியில் ஸ்ட்ராங் இல்லை, ஐசிஐசிஐ கன்சாலிடேஷன் மோட் தான், ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் தான் இருக்குது. இன்னும் அதை விட்டு அது வெளியில் வரல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸுமே சப்போர்ட் லெவலில் இருக்குது. சரிங்களா? கோடெக் சப்போர்ட் லெவல் தான். அப்புறம் எஸ்பிஐஎன் மட்டும்தான் சப்போர்ட், அதாவது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போய் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. பட் அங்கேயுமே ஒரு சின்ன கன்சாலிடேஷன் மோட் தான். இது இன்ட்ராடே கூட இந்த ஸ்டாக்கை நீங்கள் பயன்படுத்தலாம். 776 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா எஸ்பிஐ ஒரு நல்ல ப்ராஃபிட் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ட்ரெண்ட் பிரேக் அவுட். சரிங்களா? ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஆப்ஷன் பையிங்கை காட்டிலும் உங்களுடைய ஃபோக்கஸ் ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போதுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் ப்ராக்டிஸ் எடுங்கன்னா ஆப்ஷன் பையிங் தெரியாமல் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் வரக்கூடாது. ஆப்ஷன் செல்லிங்னா என்னன்னே தெரியலை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் மேலே போகுதுன்னு தெரிஞ்சால் நம்ம வந்து காலை பை பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், புட்டை செல் பண்ணுறோம். இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இதில் டைம் டிகே, நமக்கு வந்து ப்ரீமியம் கரையும், நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். சின்ன ப்ரிடிக்ஷன் வேணும். ஆனால் இதில் ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, அன்லிமிட்டெட் லாஸ். சரியாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடல, சரியாக ப்ரிடிக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஹியூஜ் லாஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதனால தான் ஆப்ஷன் பையிங்கில் ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க, உங்களால் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் அடுத்து வரக்கூடியது ஆப்ஷன் செல்லிங் தான். ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கலாம். இதை தான் உங்கள் கரியராக மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறையா புக்கை ரெஃபர் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு தனி வழியை உருவாக்கி அந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் போங்க. இன்னொன்று இண்டிகேட்டர், கேண்டில் ஸ்டிக் எல்லாமே சப்போர்ட் பேட்டர்ன் தான். சரிங்களா? மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணணும். எப்போதுமே மார்க்கெட்டோட தொடர்ந்து நம்ம சர்வே பண்ணணும். பார்த்துட்டே இருக்கிறது தான் அடுத்த லெவல் உங்களுக்கு நாலேஜே கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.